வணக்கம். ஒரு நாள் உலகத்தின் படைப்பாளி பிரம்மாவுக்கும் பாதுகாப்பாளர் விஷ்ணுவுக்கும் இடையில தங்கல்ல யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாதம் தொடங்குச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இல்லையா? ஆனா அந்த வாதத்தை முடிவுக்கு கொண்டு வர ருத்ர பகவான் நிகழ்த்தின அந்த பிரம்மாண்ட தாண்டவம் அது உண்மையிலே எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனர்ல அந்த பிரம்மாண்டமான நிகழ்வை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்குற மாதிரி அந்த வர்ணனையின் ஒவ்வொரு வரியையும் நம்ம மனக்கண்ணுல கொண்டு வர போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே, நேர விஷயத்துக்கு வருவோம். ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடக்க போகுதுன்னா முதல்ல அந்த சூழல் எப்படி மாறும்? அதான் இந்த வரி. இடி மின்னலுடன் கூடிய இருண்ட புயல் வீசும் வானம். கேட்ட உடனேயே ஒரு விதமான பதட்டம் துத்திக்குதில்ல. அந்த விஸ்வரூப தரிசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையே அப்படியே மிரண்டு போய் நிக்கிற ஒரு அமைதியற்ற சூழல் இது. சொல்லப்போனா இது நம்மள அந்த காட்சிக்கு தயார்படுத்துற ஒரு அட்டகாசமான ஓப்பனிங். இப்போ அந்த வாதத்தோட உச்சக்கட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ரொம்ப அமைதியா இருந்த ஒரு முனிவர் எப்படி உக்கிரமான சிவனா உருமாறுறாருங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல அந்த மாற்றம் தொடங்குது. அப்புறம் அவரோட நெற்றியில பிரகாசமான ஒரு நெருப்பு ஒளி சிறுக சிறுக உருவாகுது. அண்ட் ஃபைனலி அந்த நெற்றிக்கண் திறக்கப்பட்டு பயங்கரமான தீப்பிழம்புகள் வெடிச்சு சிதறுது. ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட ஒரு தெய்வீக நெருப்பா அது மாறுது பாத்தீங்களா? லிட்ரலா நம்ம கற்பனையே அதிரச் செய்யற ஒரு காட்சி இது. சரி, இந்த உருமாற்றம் ஏதோ ஒரு சின்ன ரூமுக்குள்ளேயா நடக்குது? கண்டிப்பா இல்ல. இதோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசு தெரியுமா? பூமி பயங்கரமா அதிருது. அந்த படத்த காத்துக்கு மரங்கள் எல்லாம் அப்படியே வளையுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயத்துல நடுங்கி கீழே விழறாங்க. சிவனோட அந்த ஒற்றை அசைவு ஒட்டுமொத்த இயற்கையே எப்படி புரட்டி போடுதுன்னு பாருங்க. வெறும் சில வார்த்தைகள் மூலமா அந்த காட்சியோட பிரம்மாண்டத்தையும் அந்த பயத்தையும் நமக்கு அப்படியே கடத்திருக்காங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த காட்சி முரண்பாடு தான். ஒரு பக்கம் புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கிற அந்த முனிவர். ஆனா மறுபக்கம் ஒரு மாபெரும் வெடிப்புக்கு அப்புறம் ஆக்ரோஷத்தின் உச்சக்கட்டமா நிக்கிற ருத்ர வடிவம். சுத்தி நெருப்பு சுழன்றடிக்க விரிச்ச சடாமுகடத்திலிருந்து கங்கை நதி பாய்ந்தோட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆக்கிரமிக்கிற ஒரு நிலை. அமைதியிலிருந்து ஆக்ரோஷத்துக்கு போற அந்த டிரான்சிஷன் சிம்பிளி வாவ். அப்போ இந்த ருத்ர வடிவத்தை மூல நூல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? அதுதான் ரொம்ப முக்கியம். நெருப்பு அப்புறம் தண்ணி ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத நேர் எதிரான ரெண்டு மாபெரும் இயற்கை சக்திகளை வச்சு இந்த உக்கிரமான நிலையை விவரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நெருப்பு தகதகன்னு சுழன்றடிக்குது, இன்னொரு பக்கம் குளிர்ந்த கங்கை பாய்ந்து வருது. நினைச்சு பாருங்களேன், இது உங்க கற்பனை திறனை அப்படியே தட்டி எழுப்பி அந்த காட்சியோட பிரம்மாண்டத்தை நீங்களே நேர்ல ஃபீல் பண்ண வைக்குதுல்ல. இத புரிஞ்சிக்க இந்த முழு நிகழ்வையும் ஒரு டைம்லைன்ல வினாடி வாரியா பிரிச்சு பார்ப்போம். 0 வினாடியில புயல் அடிக்குது, 2வது வினாடியில நெற்றியில ஒளி தோன்றுது, 4வது வினாடியில அந்த சீரும் தீப்பிழம்பு வெடிக்குது, 6வது வினாடியில அந்த பிரபஞ்ச தாண்டவம் தொடங்குது. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை அந்த ஸ்லோ மோஷன் அல்லது மெதுவான அசைவு. பல கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிற படத்துல சீனை எப்படி ஸ்லோவா காட்டி நம்ம பிளட் பிரஷரை ஏத்துவாங்களோ அதே டெக்னிக்கத்தான் இந்த எழுத்துக்களும் பண்ணுது. இந்த விவரிப்பு ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்ட்ரா சினிமேட்டிக், 4K துல்லியம், வியக்க வைக்கும் ஒளியமைப்பு, ஸ்லோ மோஷன் இதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்காக போட்ட வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே உங்க மனக்கண்ணுக்கு கொடுக்கப்படுற அல்டிமேட் கேமரா டைரக்ஷன்ஸ். சாதாரணமா வாசிச்சுட்டு போற ஒரு வாக்கியத்தை நாமளே நேர்ல பாக்குற மாதிரி ஒரு 3D அனுபவமா மாத்துற மேஜிக் இதுல இருக்கு. அதனாலதான் அந்த நுணுக்கங்களை நம்மளால இவ்ளோ கிளியரா உணர முடியுது. சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். வெறும் சில வரிகளால நம்ம மனசுக்குள்ள இவ்ளோ துல்லியமான ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்துக்கு நிகரான காட்சியை உருவாக்க முடியும்னா, சிவனோட அந்த நிஜமான பிரபஞ்ச நடனம் ஒரு நாள் உண்மையிலேயே முடிவுக்கு வரும்போது இந்த உலகத்துக்கு என்னாகும்? அதோட முழு சக்தியும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்மமும் எந்த அளவுக்கு பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம்.